வா மஞ்சு. இதோ வந்துட்டேன். ரொம்ப பசிக்குதா? என்ன இருக்கு? இரு மஞ்சு, என்ன பண்ணிருக்கேன் பாத்தியா? ஐயோ, மாவடு. அப்போ நான் சந்தேகப்பட்டது சரிதான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ சந்தேகப்பட்டது சரிதான். ஆனா நானே என் புருஷனை இப்ப வேண்டாம், இன்னும் 2 வருஷம் ஆகட்டும்னு பாக்குறோம். அசால்ட்டாட்டம் பேசாத. யாராவது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துவாங்களா? ஏற்கனவே கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. இன்னும் 2 வருஷம் தள்ளி போடணும்னா எனக்கு என்னமோ பிடிக்கல. எனக்கு மட்டும் இந்த சிசுவை கொள்ளணும்னு ஆசையா என்ன? எப்பவோ பிறக்க போற குழந்தைக்காக துணிமணி, பொம்மை, நடவண்டி, தொட்டில வாங்கி வச்சிருக்கேன். உன்னோட பேச்சே எனக்கு ஒன்னும் பிடிபடல. இப்படி சொல்லி சொல்லியே 3 வருஷம் தள்ளி போட்டுட்ட. ஏதோ அதுவா நின்னுடுச்சு. விட்டுட்டு போகாம ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கியே. இன்னும் 2 வருஷம் கழிச்சு மட்டும் நீ பெத்து போற குழந்தைய பார்த்துக்க யார் இருக்கா? கணவனும் மனைவியும் வேலைக்கு போற வீட்டுல நடக்கிற பிரச்சனை தாமா இது. அம்மா அப்பா இல்லைன்னா மாமியார் மாமனார் பாத்துக்கணும். அவங்களும் இல்லைன்னா நாம தான் பாத்துக்கணும். நான் அவஸ்தைப்பட தயார். ஆனா ஒண்ணு தெரியாது, இந்த பிஞ்சு ஏன் கஷ்டப்படணும்? என் புருஷனுக்கு வாரம் ஒரு ஷிஃப்ட், எப்ப வீட்டுக்கு வருவாரு எப்ப வெளியே போவாருன்னு ஒண்ணு தெரியாது. நான் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு பிடிசி பஸ்ஸுக்கு நாயா அலையணும். நீ 1000 சொன்னாலும் சரி, உன் முடிவை மாத்தி தான் தீரணும். எனக்கு குழந்தைன்னா ரொம்ப ஆசைன்னு உனக்கு தெரியும்ல. நான் மனசுக்குள்ள படுற அவஸ்தை எனக்கு மட்டும்தான் தெரியும். கவலைப்படாத, சாப்பிடு. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த குழந்தை படம் நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. என்ன பண்றது? காஃபி சாப்பிடுங்க. சரி,
டாக்டர் சேமலிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். சீக்கிரமா கிளம்பு. எனக்கு இது தப்பா படுது, பயமாவும் இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம அஜாக்கிரதை தானே காரணம். இது தப்பு இல்ல. ஏய், நீ இப்படிலாம் பேசி என்ன யோசிக்க வைக்காத. ஒரு குழந்தையை பெத்துக்கிறதுக்கு உடல் ரீதியான தகுதி மட்டும் போதாது. ஒரு குழந்தையை நல்லா வளர்க்குறதுக்கு அன்பு, ஆதரவு, மற்ற எல்லா தகுதியும் வேணும். நம்ம அப்பா அம்மா எப்படி நம்ம நல்லா வளர்த்தாங்களோ அதில் பாதியாவது நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும். ஒன்று செய்யி, ஆஃபீஸ்க்கு ஒரு வருஷம் லீவ் போட்டுரு, குழந்தை நல்லா வளர்த்துக்க. என்ன? ஒரு வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை யார் பார்த்துக்குவா? எனக்கோ அரசாங்கத்தில் உத்தியோகம், உங்களுக்கு பிரைவேட் கம்பெனியில். நாளைக்கு என்ன ஆகும்னு எப்படி சொல்ல முடியும்? ஏதோ 2 பேரும் சம்பாதிக்கிறதுனால இவ்வளோ வாடகையை கொட்டி கொடுத்துட்டு ஃப்ளாட்டில் சௌகரியமாக இருக்க முடியுது. வேலையும் விட்டாச்சுன்னா நாளைக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துறதுல கொடுத்துட பண்ண வேண்டியதுதான். அட என்ன மஞ்சு, நீயே பாவம்னு சொல்ற, சரின்னு சொல்ற, என்ன போட்டு குழப்பறிய? சரி சரி, டாக்டருடைய அப்பாயின்மெண்ட் 10 மணி. இப்பயே மணி 9 ஆயிடுச்சு. சீக்கிரமா கிளம்பு. அங்கெல்லாம் சும்மா வந்துட்டு அட ச்சே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் பிரபு, நீங்க அப்பாவை போறீங்க. அதை தவிர்க்கத்தான் டாக்டர் இங்க வந்திருக்கோம். ஏன், எதுக்கு? இதானே உங்களுக்கு முதல் குழந்தை, அப்புறம் ஏன்? எங்க ப்ராப்ளம் தான் உங்களுக்கு தெரியுமே டாக்டர். 3 வருஷம் எப்படியோ சமாளிச்சிட்டோம். இப்ப சின்ன கவனக்குறைவால இப்படி ஆயிடுச்சு. ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே ப்ராப்ளம் தான். நீங்க 2 பேருமே படிச்சவங்க, ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க. ஏமா, குழந்தைங்களை பாத்துக்கிற எத்தனையோ கிரீச்சர்ஸ் இருக்கு, அங்க விடலாமே நீங்க. இல்ல டாக்டர், எனக்கு குழந்தைய கிரீச்சர்ஸ்ல விட இஷ்டம் இல்ல. பஸ் நெரிசல்ல குழந்தைய தூக்கிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். அது மட்டும் இல்ல, இன்னும் பலவிதமான சிரமங்கள் இதுல இருக்கு டாக்டர். மஞ்சு, நீ சொல்ற காரணத்தை என்னால ஏத்துக்க முடியாது. ஒரு டாக்டரா இருந்து இதுதான் அட்வைஸ் பண்ணுவேன். இப்ப குழந்தை பெத்துக்கிறது தான் சரியான வயசு. இன்னும் நீங்க தள்ளி போட்டீங்க, நீங்க குழந்தைங்களை பாத்துக்கிறது பதிலா குழந்தைங்க உங்களை பாத்துக்க வேண்டி வந்துடும். ஒரே ஒரு குழந்தை மட்டும் போதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா அந்த ஒரு குழந்தையும் காலாகாலத்துல பெத்துக்கணும். 30 வயசுக்குள்ளதாமா குழந்தை பெத்துக்கணும். அதுதான் குழந்தைக்கும் தாய்க்கும் நல்லது. அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணிக்கலாமே. இது பாருமா, உடல் கூறு ரீதியா பெண்கள் பிரசவத்தை தாங்கக்கூடிய வயசு இதுதான். குழந்தை வேண்டான்னு நினைக்கிற நீங்க முதல்லயே யோசனை செஞ்சு கருத்தடுப்பு முறைகளை கையாண்டிருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப இப்படி கேட்கறது நல்லதில்ல. ஏன் பிரபு, உங்க வைஃப் ஆரோக்கியமா இருக்கணும்னு நீங்க நினைக்கலையா? என்ன? டாக்டர், என்ன ரொம்ப பயமுறுத்துறீங்க. நான் ஏன் மஞ்சு உன்னை பயன்படுத்துறேன்? எல்லாம் உங்க நன்மைக்கு தான் சொல்றேன்.
நல்ல யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. கருக்கலைப்புங்கிறது சட்டப்பூர்வமானதான். ஆனா அது 2 குழந்தைங்களை பெத்து கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான். அது மட்டும் இல்ல, கருக்கலைப்பினாலே பெண்களுடைய உடம்பு எவ்வளவு சேதாரம் அடையுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ பெண்கள் கருக்கலைப்புக்கு அப்புறம் எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதையோ மறுபடியும் அவங்க குழந்தைய பெத்துக்கிறதோ ரொம்ப கஷ்டம்னு எங்களுக்கு தான் தெரியும். அப்பேற்பட்ட பெண்கள் தான் உடம்ப கெடுத்துக்கிறது இல்லாம குடும்பத்தோடைய நிம்மதியும் கெடுத்துறாங்க. இது என்னுடைய பர்சனல் அட்வைஸ். இன்னொரு முறை கருக்கலைப்புன்னு என்கிட்ட வராதீங்க. டாக்டர் சொல்றதும் சரியா தான் இருக்கு. ஆனா நம்ம நிலைமையை தான் யாரும் புரிஞ்சுக்கல. என்ன பேசாம இருக்கீங்க? இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒரு வாரம் ஆபீஸ் லீவ் போடுங்க, வேற டாக்டர் போய் பார்க்கலாம். இல்லனா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல போய் பண்ணிக்கலாங்க. சொல்லிட்டல, வா. ஏனுங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு எந்த பஸ்ல போகணும்? எனக்கு தெரியாதுமா, நீங்க வேணா அவங்கள கேளுங்களேன். ஏனுங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு எந்த பஸ் போவோம்? நாங்களும் அங்கதாம போறோம். அந்த பஸ் இப்ப வந்துரும், போலாம். உன் பேர் என்ன? இங்க பாரு, இங்க பாரு, அழகா இருக்குல்ல? இது உனக்கு எத்தனாவது குழந்தைமா? இதுவா? இது எனக்கு 2வது குழந்தைங்க. 2வது குழந்தையா? உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பாக்குறாரு? கட்டட வேலை செய்யறாரு. நானும் கட்டட வேலை தான் செய்யறேன். நாங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு உழைச்சாதானே குழந்தைங்களை காப்பாற்ற முடியும். நம்ம குழந்தைங்க அவங்க நல்லா வளர்க்கறதானமா நமக்கு பெருமை, சந்தோஷம் எல்லாமே. ஆமா, நீ கட்டட வேலைக்கு போறேன்ற, உன் புருஷனா கட்டட வேலைக்கு போறாருன்னு சொல்ற. குழந்தை யார் பாத்துப்பா? வீட்டுல யாராவது பெரியவங்க இருக்காங்களா?
எனக்குன்னு யாரும் இல்லம்மா. குழந்தை சாப்பாடு கொடுத்து வீட்டுல விட்டு வந்துருவேன். இத்த மட்டும் கையோட கூட்டிட்டு போய் வேலைக்கு போற இடத்துல தொட்டில் கட்டி போட்டுருவேன். அது பாட்டு ஆடிட்டு கிடக்கும். எந்த தொந்தரவும் கொடுக்காது. குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு வச்சுட்டா அதுங்க ஏன் தொந்தரவு கொடுக்க போகுது? அது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைங்க இதா வேற எந்த பொம்பளையா இருந்தாலும் ஓடி வந்து கவனிச்சுக்குவாங்க. குழந்தைங்கள வளர்க்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லம்மா. பாத்தியா? இன்னொரு குழந்தை பெத்துக்கிற ஆசை இருக்கா? ஐயோ போதும் சாமி, இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கே வழி இல்ல. டாக்டர் அம்மா 3வது குழந்தை பெத்து கூடாதுன்னு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. சரிம்மா, நான் போய் அப்படி நிழல்ல உட்கார்றேன். யாராவது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துவாங்களா? எப்பவோ பிறக்க போற குழந்தைக்காக துணிமணி, பொம்மை, நடவண்டி, தொட்டில வாங்கி வச்சிருக்கேன். இப்போ குழந்தை பெத்துக்கிறது தான் சரியான வயசு. குழந்தைங்கள வளர்க்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லம்மா. வாங்க வீட்டுக்கு போலாம். என்ன சொல்ற? நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன். நிஜமாவா? ம். ஐயோ ரோடு. எனக்கு ரொம்ப வலிக்குது.